ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockலாம் அலாம் வச்சு எந்திரிச்சு ரூமில் இருந்து மகாமகக்குளம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக மெதுவாக ஒரு வாக் பண்ணிகிட்டே மகாமகக்குளத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடையுமே அடைச்சிருந்தது. நேற்றே அவங்க சொன்னாங்க, நீங்கள் குளத்துல இறங்கி குளிக்க வேணாங்க, ரொம்ப பாசியாக இருக்கும், ஏதாவது ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதுனால கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. ஸோ வாங்க முடியல. மார்னிங் இங்கே கடை இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்தா எந்த கடையுமே இல்லை. அங்கே வந்து ஒரு பெட்டி கடை மாதிரி ஒன்று இருந்தது. அங்கே போய் அந்த கடையில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கடை தான். அது வந்து பார்த்திங்கன்னா மகாமக குளத்துக்கு எதிர்த்த மாதிரியே இருந்தது. அங்கே குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த ஒரு பெட்டி கடை தான். அங்கே அண்ணா இருக்கா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி குளத்துக்கு வந்திருக்கோங்க குளிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா இருக்கும்ல, அந்த காலி டப்பா ஒன்று இருந்தது. இது வேணால் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருந்தோம். அதாவது நேற்று முதல் நாளெல்லாம் சரியான வெயிலில் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட் சட்டிலாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டோம். போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம். மகாமக குளத்தை பற்றி நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். அது எப்பேற்பட்ட தீர்த்தம் அப்படின்னா, நம்ம பாவங்களெல்லாம் போக்குறதுக்காக கங்கா நதி, காவேரி எல்லாத்துலேயும் போய் நாம் மூழ்கி நம்மளோட பாவத்தெல்லாம் கழிக்கிறதுனால அவங்க எல்லாருமா சேர்ந்து சிவபெருமான்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாரும் அவங்களோட பாவத்தை கழிக்கிறதுக்காக எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பாவ மூட்டையெல்லாம் எங்களால் சுமக்க முடியல, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால சிவபெருமான் அவங்களுக்கு சொன்னது தான் இது. 12 வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று இந்த மகாமக குளத்தில் நீங்கள் ஸ்நானம் பண்ணுனா உங்களோட பாவங்கள் போகும்னு சொல்லி அவங்களுக்கு சிவபெருமான் சொல்லி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு தல வரலாறு சொல்கிறாங்க. இது நான் எப்படி சொன்னேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு தெரியல. அப்பேற்பட்ட புனிதமான தீர்த்தம் இந்த மகாமக குளம். இப்போது இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறதுக்கே ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் இங்கே வந்து இந்த இடத்துல நிற்க முடியும். இல்லை அப்படின்னா எல்லாராலையும் நினச்ச உடனே இந்த மகாமக குளம் இந்த மாதிரி புண்ணிய நதி பக்கத்தில் வந்து நிற்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். இங்கே நான் வரணும்னு சொல்லி 2 வருஷமாக பிளான் பண்ணி இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம நினச்சி வர முடியாது, நாம் அங்கே வரணும்னு ஆண்டவன் நினச்சா மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்பேற்பட்ட குளத்தில் குளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஆனால் அங்கே நடந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த பக்கம் ஒரு அம்மா துணி துவைச்சிட்டு சோப்பெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் இந்த தண்ணியில் தான் போகுது. இன்னொரு அம்மா என்ன அப்படின்னா, அது வந்து வெளியூர்காரங்க கிடையாது, உள்ளூரில் இருக்கிறவங்க தான். இன்னொரு அம்மா என்ன அப்படின்னா சோப்பு போட்டு குளிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை விட ஹைலைட்டு ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா குளிச்சிட்டு இருந்தாங்க, எச்சில் துப்புனாங்க. எச்சில் வந்து நார்மலாக துப்பலை, ஐயோ அது வேறு மாதிரி துப்புனாங்க. அதை பார்த்த உடனேவே நாங்கள் கால் வச்சிட்ருந்தோம், காலை கூட எடுத்துட்டோம், அந்த மாதிரி நடந்தது. ஸோ இதில் எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அவ்வளோ மீன், நிறைய மீன், லட்சக்கணக்கான மீன் உள்ளே இருக்கும் போல், அவ்வளோ மீன் இருந்தது. இந்த சோப்பு நுரை இதெல்லாம் அங்கே தான் போகுது. அவங்க ஏன் அதை யோசிக்க மாட்றாங்கன்னு தெரியல. இந்த வெளியூர்லேருந்து வர நமக்கு இதோட புனிதம் தெரியுது, இது எப்பேற்பட்ட தீர்த்தம்னு தெரியுது. தீர்த்தம்னா நம்ம வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா கால் வைக்கிறதுக்கே நம்ம என்னடா இப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்தது. இது என்ன அப்படின்னா யோசிக்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய இடம், யாராவது ஒருத்தர் இன்சார்ஜ் மாதிரி போட்டு இந்த மாதிரி இங்கே துவைக்கிறதுக்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். மக்கு நாங்கள் குளிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பாக்ஸ் அந்த அண்ணா கொடுத்தாங்க, அதையும் நாங்கள் யூஸ் பண்ணல. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஏமாற்றம் தான். சரி, ஓகே, பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இது மக நட்சத்திரம். அந்த டைம் வந்து அவங்க சொன்னாங்க குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. புது தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைம் வந்து வரவே முடியாது. இது என்ன அப்படின்னா 10 லட்சம் 20 லட்சம் கணக்கான மக்கள் இங்கே இருப்பாங்க. கண்டிப்பாக கும்பகோணத்துக்குள்ளே வரவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ இந்த டைமாவது வரலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்புறம் ரூமில் போய் ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க வீரபத்ர சுவாமி கோயிலில் 27 விளக்கு சிகப்பு திரி இலுப்பை எண்ணெயில் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இது வந்து பக்கத்துலேயே ஒரு ஆயில் ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு அங்கே போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருந்தது. தென்கரையில், அது வந்து வடகரையில் வீரபத்ர சுவாமி கோயில் இருந்தது. அதுக்கு இந்த பக்கம் பக்கத்துலேயே காசி விஸ்வநாதர் கோயில் இருந்தது. இது வந்து நவகன்னிகை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 9 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து ருது பூஜைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க 9 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அதற்கான பூஜை பண்ணால் அவங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் 9 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அதுக்கான பூஜை எல்லாமே இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு தெரியாது. அங்கே போய் இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி புனிதமான இடத்துக்கெல்லாம் நம்ம வரணும்னு நினச்சவொடனே வரவே முடியாது. சாமி நம்ம வரணும்னு நினச்சா மட்டுமே தான் நம்மளால் போய் அங்கே நிற்க முடியும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாகவே நிறைய கோயில் போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், தவிர என்னால் போகவே முடியல. இப்போ நான் இந்த இடத்துல அங்கே இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அங்கே பூ விற்றுட்ருந்தாங்க. அந்த அக்கா வந்து இந்த ஒரு பூ காமிச்சாங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து நாகலிங்க பூ அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிவன் இருப்பாங்க. சிவன் வந்து ஆதிசேஷன் வந்து சிவனை மறைச்ச மாதிரி, இது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிப்பிக்குள் முத்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் பார்த்ததே இல்லை. அது பாருங்கள், அழகாக அந்த லிங்கம் மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அக்கா வந்து கடைசியாக கொஞ்சம் அந்த ஒரு தட்டில் மட்டும் தான் பூ வச்சுருந்தாங்க. இருக்கிறது எல்லாமே கொடுங்கக்கான்னு வாங்கிட்டு நான், என் ஃப்ரெண்டு, என் பொண்ணு எல்லாருமே அங்கே இருக்கிற நவகிரகத்துக்கு, அப்புறம் நந்தீஸ்வரனுக்கு எல்லாத்துக்குமே வச்சிட்ருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ அற்புதமான படைப்பு! இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க, நீ பார்த்ததே இல்லையா? நான் பார்த்துருக்கேன், இது நம்ம ஊர்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொஞ்சம் நேரம் கையில் வச்சுட்டே இருந்தேன். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது கடவுளோட படைப்பு எப்படிலாம் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்காமல் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம தெரியாமல் எவ்வளவோ சின்ன சின்ன விஷயம் கூட எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கோவில் தான் போக முடிஞ்சது. சூரிய பகவான் கோயில் தான் போக முடிஞ்சது. இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சு கிளம்பி ஒரு 2-3 கோயிலாவது போயிடலாம் மத்தியானத்துக்குள்ளே. அப்புறம் ஈவினிங் ஒரு 2-3 கோயிலாவது போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் காலையில் கிளம்பாமல் தெப்பத்தில் குளத்தில் குளிக்கணுன்றதுக்காக அப்படியே வந்துட்டோம். ஸோ அங்கே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம் அப்படின்னா மார்னிங் சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் கும்பேஸ்வரர் கோயில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது தெப்பத்துலேருந்து. அது இன்னும் பக்கத்தில் 2-3 கோயிலெலாம் இருக்குது சொன்னாங்க. திருநாகேஸ்வரமும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். பார்த்தா எங்களுக்கு டைம் போனதே தெரியல. இங்கே திரும்ப நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்து அங்கே வீரபத்ர சுவாமி கோயிலில்
விளக்கு போட்டுட்டு அப்புறமா வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி பாட்டிலோடு சேர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு அப்புறமா அன்னதானம் கொடுத்துட்டு நாங்களும் எங்களுக்கும் ஒரு 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் விளக்கு போட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கு. வெளியிலே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்ச் டைமும் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் எல்லாம் வந்துருச்சு. குஸ்கா, லெமன் சாதம், தயிர் சாதம்ன்ற மாதிரிலாம் அங்கே ரெடி ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வேணுங்க அன்னதானம் கொடுக்குறதுக்குன்னு சொன்னோம். அவங்க உடனே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க டைம்லேயே அவங்க அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு ஃப்ரூட் ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு அங்கே அந்த கோயிலுக்கு வெளியில் உட்காந்துருந்தவங்களுக்கெல்லாம் நம்ம அன்னதானம் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. பக்கத்தில் இந்த சைடு பார்த்தா இந்த கோவில் இருந்தது, காசி விஸ்வநாதர் கோவில். சரி இதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரியாக இருந்தது. அப்புறம் யோசித்தோம், மணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கோயில் பூட்டுற டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட நேரத்தில் தான் நாங்கள் டிஃபனும் சாப்பிட்ருக்கோம், லஞ்சும் சாப்பிட முடியாது. சரி ஓகே, ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே ரூமில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 o'clock 3:30 மாதிரி கிளம்புனோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம நேராக திருநாகேஸ்வரம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. திருநாகேஸ்வரம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆலங்குடி குரு பகவான் கொஞ்சம் பக்கம். நாங்கள் பார்த்ததுலே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து திருநாகேஸ்வரம் 6 கிலோமீட்டர் போட்டிருந்தது மகாமக குளத்துலேருந்து. ஆலங்குடி குருஸ்தலம் வந்து ஒரு 16 கிலோமீட்டரோ என்னமோ போட்டிருந்தது. பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் ஷாப் இருந்தது. அங்கே போய் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக குளம் பக்கத்துலேயே ரூமு அப்படிங்கிறதுனால மெதுவாக நடந்து போய் கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக கோயிலுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பை வாக்லேயே போயிட்டோம். இன்றைக்கும் பிளான் பண்ண மாதிரி நடக்கலை. நேற்று ஒரு கோயில் மட்டும்தான் முடிச்சிருந்தோம். இன்றைக்காவது மார்னிங் ஆஃப்டர்நூன்குள்ளே ஒரு 3-4 கோயிலாவது முடிச்சிடலாம், திருநாகேஸ்வரம் இன்றைக்கி காலையிலே முடிச்சிடலாம் அப்படின்ற பிளான் இருந்தது. பட் எங்களால் முடிக்க முடியல. அப்புறம் பை வாக்லேயும் கொடை இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே, வெயில் பயங்கர வெயில் தான், ஆனால் கொடை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் நடந்தே எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். சரி ஓகே, இங்கே முடிச்சுட்டு அங்கே போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்பி ரூம் விட்டு வெளியே வந்தவொடனே ஆட்டோ இருந்தது. ஆட்டோவில் வந்து நாங்கள் இருந்த இடத்துலேருந்து திருநாகேஸ்வரம் போகிறதுக்கு 300 கேட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாமி அங்கே பயங்கர கூட்டம். நாங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அங்கே 4:30 to 6 o'clock வந்து நான் சண்டேங்கிறதுனால ராகு கால பூஜை அங்கே வந்து அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வந்து ராகு கேது இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணி அங்கே வந்து நம்ம வெளியிலேருந்து எதுவுமே கொடுக்கக்கூடாதாம்மா. எல்லாமே அங்கே பணம் கட்டிட்டோம் அப்படின்னா, இப்போ பாலாபிஷேகமோ இல்லை அங்கே நிறைய பரிகாரம் பூஜைலாம் இருக்குது, அது எல்லாமே அங்கே போட்டிருந்தாங்க. எதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுங்கிறது 250 இந்த மாதிரி இருந்தது. இது முன்னாடியே நம்ம புக் பண்ணிவிட்டு வர்றவங்களும் வர்றாங்க. புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம நேராக அங்கே போயிடுறாங்க எல்லாருமே. அங்கே போய் அந்த பூஜை பரிகாரம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாங்க அப்படின்னா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண பால் அங்கே இருந்தது. அங்கே வந்து எல்லாருமே க்யூவில் நின்றுட்டுருந்தாங்க அந்த அபிஷேக பால் வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஸோ அங்கே நாங்களும் போயிருந்தோம். அங்கே அந்த சாமி சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது 10 ரூபாய் 20 ரூபாய் ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து நீங்கள் உங்கள் தலையை சுற்றி இங்கே வைங்க, உங்களோட தோஷம் எல்லாமே போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் அந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் இதில் என்ன நடந்தது அப்படின்னா, என் கையில் திடீர்னு ஒரு பால், ஒரு 1/2 லிட்டர் பாலும் ஒரு பூஜை பொருளும் இருக்கும். ஒரு அண்ணா ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஒரு அண்ணா நாங்கள் உள்ளே போகும்போது வந்தவங்க என்கிட்ட இதை கொடுத்துட்டு, நீங்கள் உள்ளே தானே போகிறீங்க, என்னால் போக முடியல, நீங்கள் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியல, அப்போ தெரியல இந்த மாதிரி வெளியிலேருந்து கொண்டு வந்தால் யாரும் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நாங்கள் போனோம், பார்த்தா எங்கே பார்த்தாலும் இது கொடுக்கறதுக்கான ஆப்ஷனே இல்லை. எப்படி அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் போனால் நம்ம வெளியில் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 hours மேலே ஆயிரும், நம்ம ஃபுல்லாக எல்லாமே சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ அங்கே போய் கேட்டால் அவங்க, நீங்கள் ராகு கேது பூஜைக்காக வந்திருக்கீங்களா, பரிகாரத்துக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் சும்மா சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ ஏன் இது வாங்கினீங்க, இதெல்லாம் வாங்கக்கூடாது, இங்கே எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து அங்கே பே பண்ணி அந்த சீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. என்னோடய பெரிய பிள்ளைக்கு ராகு கேது இருந்தது. நாங்கள் இங்கே வந்து பரிகாரம் பண்ணோம். உடனே எங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய சின்ன பிள்ளைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பூசாரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். சரி அப்படின்னு அவங்க வாங்கிட்டாங்க. அப்புறம் நாங்களும் போய் மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இதுக்கு இந்த டைம் 4:30 to 6 இங்கே வர்றது நல்லது தானம்மா. ஆனால் இங்கே வர்றதா இருந்தால் நம்ம தனியாக இந்த கோயில் மட்டும்தான் வரணும். வேற எங்கேயும் போகிற பிளானே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா வர முடியாது. அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்களாக பேசிக்கிட்டோம், இன்னொரு நாள் நம்ம வரலாம், வந்து அந்த பூஜையெல்லாம் கலந்துக்கலாம், அது தனியாக ஒரு நாளாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதே மாதிரி தான் தேங்காய் பழம்லாம் வாங்கி கொடுத்தா தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. நாங்கள் தேங்காய் பழம்லாம் வாங்கி கொடுத்து அப்புறம் விளக்கு வாங்கி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த நாகர் ஒன்று இருந்தது. அது என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி வேண்டிட்டு உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அது வாங்கி வேண்டிட்டு உண்டியலில் போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஆலங்குடி கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு கும்பகோணம் வந்து கும்பகோணத்துலேருந்து ஆலங்குடிக்கு நாங்கள் வேறு ஒரு ஆட்டோவில் வந்தோம். ஸோ இங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா மணி 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் மறுபடியும் மன்னார்குடி வேறு போனோம். அவசர அவசரமாக வேகமாக வந்து சாமி கும்பிட்டோம். கோயில் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த கோபுரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கரெக்டாக நாங்கள் உள்ளே என்ட்ரானோம். ஒரு வீட்டு மாடியில் அங்கே ஒரு மயில் நின்று சவுண்டு விட்டுட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் மெதுவாக உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டைமும் இல்லை, 7 ஆக போகுது. இங்கேருந்து மன்னார்குடி வேற போகணும். ட்ராவல் டைம் 1/2 hour to 45 minutes ஆகும். ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தோம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தெப்பம் ஒன்று இருந்தது. அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு விநாயகர் இருந்தார். இங்கே நல்ல தரிசனம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. ரொம்ப நேரம் குரு பகவான் முன்னாடி நின்று சாமி கும்பிட்ட மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா நாங்கள் தேங்காய் பழம் வந்து ஒரு செட்டு வாங்கிட்டு போயிட்டோம். சரி சொல்லி பார்க்கலாமே, எல்லாமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் வெளியிலே கொடுத்துட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது தான். நாங்கள் ஒரு செட்டு வாங்கிட்டு போயிட்டோம். அப்போ உள்ளே போனோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கம்பல்சரி ஒரு செட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தான் அர்ச்சனை பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்து மறுபடியும் நான் 3 செட்டு வாங்கிட்டு வந்து அதில் வந்து என்ன இருந்ததுன்னா, குரு பகவானோட பிரமிடு ஒரு சின்னதாக ஒன்று நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அந்த செட்டில் வந்து இது வந்து தெப்பக்குளம் ரொம்ப நல்லா பெருசாக இருந்தது. கரெக்டாக அந்த சூரியன் மறையிற அந்த டைமில் வந்தோம். நல்லா இருந்தது இங்கே நிற்கிறதுக்கேவும். அப்புறம் அந்த செட்டில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தேங்காய் பழம், குரு பகவான் வஸ்திரம், ஒரு மஞ்சள் வஸ்திரம் இருந்தது. அது போக என்ன அப்படின்னா, அந்த ஒரு பிரமிடு அது வந்து குரு பகவான் காலடியில் வச்சு நமக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அதோட தேங்காய் பழம் இது இருந்தது. அப்புறம் அது வாங்கிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போய் சாமி கும்பிட போனோம். பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி போனோடனே விநாயகர் இருந்தார். விநாயகர் கும்பிட்டுட்டு அப்படியே தாண்டி போனோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் மெதுவாக போய் எங்களுக்கு முன்னால் ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க சாமி கும்பிட்றதுக்கு. சரி அவங்க கும்பிட்டுட்டு வரட்டும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அவங்க கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அங்கே குரு பகவான் முன்னால் நின்று சாமி கும்பிட்டோம். அவங்க எதுவுமே சொல்லலை. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டம் டைம் இது வியாழக்கிழமை. நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். ஒரு 10-12 இயர்ஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போவும் நான் வந்தப்போ கூட்டம் இல்லை. நான் வியாழக்கிழமை வரல, அது மார்னிங் டைம் வந்தேன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு கோயில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்போது சாமி முன்னாடியே உட்காந்துருந்தேன். நான் ரொம்ப நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி இப்படி கம்பியெல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. முன்னாடி அப்படி இல்லை. ஸோ ரொம்ப நேரம் இன்றைக்கி அங்கே நின்று கும்பிட்டோம். ரொம்ப மனநிறைவோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் குரு பகவான் அங்கே அந்த சந்நிதி வரைக்குமே எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே உள்ள வரைக்கும் எடுக்கலாமா, அது தப்பான்னு தெரியல. அதனால கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கும்போதே எடுத்தேன். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்த உடனே விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு குரு பகவானை பார்க்குறதுக்காக வந்துட்டோம். ரொம்ப ரிலாக்ஸாக, கூட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக நல்லா சாமி பார்த்து ரொம்ப நேரம் சாமி முன்னாடி நின்றுட்டுருந்தோம். குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் குரு பகவான் முன்னாடி நின்று நல்லா சாமி கும்பிட்டோம். இது மற்ற நாள்லாம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கிற நாள்லாம் வந்தால் இவ்வளோ நேரம் நின்று கும்பிடவே முடியாது. அதுவும் குறிப்பாக தேர்ஸ்டே இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குரு பகவானோட பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே வீடியோ எடுக்கலைங்க. ஃபோனெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு 2 கையும் கூப்பி மனசார குரு பகவானை வேண்டி நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி நிற்கிற இவங்களாம் சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த ப்ளூ ஷர்ட் நிற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் ரொம்ப நேரமாக நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வெளியில் வந்துட்டோம். குரு பகவான் பார்வையில் இப்போ நாமளும் இருக்கோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு சாமி கும்பிட்டு முடித்து டைம் எப்படி போனதுன்னே தெரியல. அப்புறம் அடித்து பிடிச்சி ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் மன்னார்குடி ராஜகோபால சாமி கோயிலுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 8:30 ஆயிடுச்சு. 9 o'clock கோயில் நட சாத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன அப்படின்னா பயங்கர சூப்பராக இருந்ததுங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே அதை விட அழகாக இருந்தது. அந்த லைட்டிங்ஸு, அந்த கோபுரம், இதை விட இந்த கோபுரத்துக்கு பின்னாடி உள்ளே போனோம் அப்படின்னா செங்கமலம்னு சொல்லிட்டு யானை இருந்தது. அதோட ஹேர் ஸ்டைல் தாங்க ஹைலைட்டு. ஆனால் இது எதையுமே ரசிக்க முடியல. ஏன் அப்படின்னா நாங்கள் கடைசி நேரத்தில் போயிருந்தோம். நாங்கள் அங்கே எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து 27 நெய் தீபம் தாமிரத்தண்டு திரியில் போடணும்னு சொல்லி நான் கடைசி நேரத்தில் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த தாமிரத்தண்டு திரி வந்து என்னோடய பிங்க் கலர் பேக்கில் வச்சுருந்தேன். அதை ரூம்லேயே வச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் எங்கேயுமே பூஜை சாமான் கடை இல்லை. இவ்வளோ பெரிய கோயில் பக்கத்தில் ஒரு பூஜை ஜாமான் கடை கூட கிடையாது. அப்படியே இருந்தாலும் தீப்பெட்டி, நார்மல் திரி இந்த மாதிரி தான் இருக்குது. தாமிரத்தண்டு திரி கிடைக்கல. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம கடைவீதி மாதிரியே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ரோடு தாண்டினதுக்கப்புறம் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா நிறையா கடைகள் இருந்துச்சு. அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வர்றதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெட்ரிக்காக அவசர அவசரமாக ஓடி போய் வாங்கினேன். 8:45 தான் உள்ளே வந்தேன். உள்ளே போனால் கோவில் போகுது போயிட்டே இருக்குது. 33 ஏக்கரான கோயிலுங்க இது. உள்ளே நீங்கள் இப்போ பாருங்கள், உள்ளே போயிட்டே இருக்கும். சாமி மூலவர் சந்நிதிக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும் போல். அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு செகண்ட் தான் நின்று பார்க்க முடிஞ்சது. இன்னொரு நாள் இந்த கோயிலுக்கு மட்டும் ஸ்பெஷலாக போய் சாயந்தரம் ஈவினிங் ஒரு 4 போய் அங்கே ரொம்ப நேரம் உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நாங்கள் மனசே இல்லை. கடைசியாக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் விளக்கு போடவே அங்கே நட சாத்துற டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பூசாரி தான் கொஞ்சம் தயவு பண்ணி ஒரு 10 minutes வெயிட் பண்ணாங்க. நாங்கள் 27 விளக்கு போடணும் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வெளியூருன்னு சொன்னோன்னே கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமேன்னு சொன்னாங்க. இல்லைங்க சாமி, நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி எல்லா கோயில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் சொன்னாங்க ஈவினிங் டைம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னொரு நாள் வாங்க, இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட கதையெல்லாம் சொன்னாங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு நாள் போய் நல்லா மெதுவாக பொறுமையாக ஃபுல்லாக வீடியோ எடுத்து அது இன்னொரு நாள் பார்க்கலாம் அந்த கதை என்னங்கிறத. கடைசியாக ஒரு வழியாக விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கடைசியாக சாமிக்கு அந்த பிரசாதம் படைப்பாங்க இல்லையா, அந்த பள்ளியறை பூஜை முடிஞ்சு ரவா கேசரி எங்களுக்கு கொடுத்தாங்க. அது என்ன சொல்கிறது, அவ்வளோ நேரம் அங்கே முன்னாடியே வந்து அவ்வளோ நேரம் இருந்தவங்களுக்கு கூட கிடைக்கல. லேட்டாக போய் ரொம்ப அவசரமாக சாமி கும்பிட்டு எங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் இப்போது இவ்வளோ அழகாக லைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது இந்த எந்த லைட்டுமே இல்லை. எல்லாமே அங்கேருந்து லைட்டை ஆஃப் பண்ணிகிட்டே அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக நாங்கள் இங்கே வரும்போதில் இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணுற இங்கே மட்டும்தான் இருந்தது. அந்த யானைக்கிட்ட இருந்த லைட் எல்லாமே கூட ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் பயங்கர பெரிய கோயில், 33 ஏக்கரான கோயிலுன்னு சொன்னாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது.
அதுவும் நாம் விளக்கேற்றுறதுன்னா கூட பரவாயில்ல, சீக்கிரம் ஏற்றிடுவோம். பாப்பா அவள் குழந்த தானே, அவள் 27 விளக்கும் ஏற்றுறதுக்குள்ளே டைமும் எடுக்கும். இருந்தாலும் அவசர அவசரமாக என் கூட என்னோடய ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணாங்க. சீக்கிரமாக விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து அங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு டிஃபன் வாங்கி தண்ணி பாட்டிலோடு சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க ஃபஸ்ட்டு டிஃபன் வாங்கினாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு அளவு தான் வாங்கினோம், அது போக இன்னும் கொஞ்சம் ஆளுங்க இருந்தாங்க, அவங்களுக்கு மறுபடியும் வாங்கலான்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு தண்ணி பாட்டில் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் தண்ணி பாட்டில் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கே 10 கிட்ட ஆயிடுச்சு. அங்கேருந்து கும்பகோணம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. வந்து நைட்டு தூங்கிட்டு திரும்ப காலையில் எங்களோட பிளான் என்ன அப்படின்னா, சீக்கிரமாக எழுந்து கிளம்பி ஃபஸ்ட்டு கும்பேஸ்வரர் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஃபன் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி திருநள்ளாறு போய் சனீஸ்வரர் கோயில் பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு 3:30க்கு கும்பகோணத்துலேருந்து ட்ரெயின். ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம், அந்த பிளானில் தான் இருந்தோம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாள் கிளம்பி ஒரு 7:30க்கு அந்த மாதிரிலாம், இது வந்து கும்பேஸ்வரர் கோயிலுங்க. இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே வீடியோலாம் எடுக்க முடியல, கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற அந்த அவசரமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா திருநள்ளாறு இங்கேருந்து தூரம், ஸோ அங்கே போயிட்டு வர முடியுமா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஸ்லேயே இருந்தது. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கும்பேஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே ஸ்ரீ மங்களாம்பிகா அப்படின்ற இந்த ஹோட்டல் இருக்குது. இது பியூர் வெஜ்ஜு, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளே போய் வீடியோ எதுவும் எடுக்கலை, சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு பியூர் வெஜ்ஜு ஹோட்டல் பார்க்குறவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். செஃப் தீனாஸ் கிச்சனில் இவங்க நிறைய ரெசிபிஸ் பண்ணி போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே கும்பேஸ்வரர் கோயில் பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து கேப் அப்படியே சாப்பிட்டுட்டு கும்பேஸ்வரர் கோயிலேருந்து திருநள்ளாறு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ட்ராவல் டைமே ஒரு 1.5 hours போகிறதுக்கு, திரும்பி வர்றதுக்கு 1.5 hours ஆகும். ஸோ இதுக்கு என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 2900. ஸோ அங்கே போய் கோயிலில் ஒரு 1 hour ஆச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும், இப்போ திருநள்ளாறுலாம் கும்பகோணத்துலேருந்து நம்ம போகிறோம், ஒரு 1 o'clockலாம் ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்புனா மட்டுமே முடியும். ஒரு 7:30க்கெலாம் நம்ம இங்கேருந்து கிளம்புனோம் அப்படின்னா நம்ம 1 o'clock வந்துடலாம். நாங்கள் பிளான் பண்ணது அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம், ஒரு 7:30க்கெலாம் கிளம்பிட்டு ஒரு 1 o'clock வந்துடலான்னு. பட் நாங்கள் இங்கே சாப்பிட்டு முடித்து வெளியில் வரும்போது 10:30க்கு தான் நாங்கள் இங்கேருந்து மறுபடியும் கிளம்புனோம். ஸோ நாங்கள் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 3 o'clock நாங்கள் ரீச் பண்ணோம் கும்பகோணம். ஹோட்டலுக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லி, ஆனால் இந்த மாதிரி நாங்கள் லேட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்தோடனே கிளம்பணும், பில் எல்லாமே ரெடியாக வச்சுருங்க, வந்தோடனே பே பண்ணிட்டு கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டோம். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. 3 o'clock ஹோட்டலில் ரீச் ஆகிட்டு அப்படியே எல்லாமே மார்னிங்கே எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே ஒரு ஆட்டோ இருந்தது, அதை எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. நான் அங்கேருந்து கிளம்பும் போதே மயிலாடுதுறையிலேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேர் இஸ் மை ட்ரெயின் அந்த ஆப்பில் நான் பார்த்தேன். ரொம்ப பயந்துகிட்டே தான் வந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவுடனே டிவிக்கு அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் ரீச் ஆகிறதுக்கு 5 minutes முன்னாடி நாங்கள் வந்தோம் இல்லையா, அந்த இவி வெஹிக்கிள் அதுலேயும் போய் D2ல் எங்களை ட்ராப் பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக 5 minutesக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்து கரெக்டாக ட்ரெயினை பிடிச்சாச்சு. வீட்டுக்கு 9:30க்கு இங்கே கோயம்புத்தூர் ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒரு கேப் பிடிச்சி நாங்கள் வர்றதுக்கு கரெக்டாக 10 o'clock வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மங்களாம்பிகா ஹோட்டலுக்குள்ளே இந்த ஊரோட முக்கிய ஸ்தலங்கள், அதாவது நவகிரகங்களோட ஃபோட்டோலாம் போட்டு, அப்புறம் அது இல்லாமல் முக்கிய ஸ்தலங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாங்க.
அப்புறம் இந்த ட்ரெயினை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 7:15க்கு கிளம்பும். அங்கே மயிலாடுதுறைக்கு 1:30 மணிக்கு ரீச் ஆயிரும். கும்பகோணத்துக்கு வந்து 12:36க்கு ரீச் ஆயிரும். எவ்ரி டியூஸ்டே மட்டும் இந்த ட்ரெயின் கிடையாது. இங்கேருந்து கிளம்புற அதே ட்ரெயின் தான் அங்கேருந்து ரிட்டன் ஆகும். 3 மயிலாடுதுறையில் திரும்ப ரிட்டன் ஆகும். இங்கே கோயம்புத்தூருக்கு 9:30க்கு ரீச் ஆயிரும். எவ்ரி டியூஸ்டே மட்டும் இந்த ட்ரெயின் வந்து லீவில் இருக்கும். அதாவது ஆஃபு, சர்வீஸ் கிடையாது. இவ்வளோ நேரம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கோயிலை பற்றி பார்க்கலாம்.